முதல்வர் அவரோட பேச்சினால் அங்கே நாட்டில் பிரச்சனை வன்முறைகள் நிறைய மக்கள் வன்முறையாகக்கூடிய நிலைமையை பார்ப்போம். கேதார்நாத் இல்லை பத்ரிநாத் ஒரு மலை அப்படியே தானாக சரியும் ரொம்ப சரிவுகள் ஏற்படுவது. இது எல்லாமே வெளிநாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய 2 மலை ஜாயின் பண்ண இடத்துல முதலமைச்சர்கள் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 50 வருடங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே அணை கட்டுதல், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கால்வாய்கள், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தது. இதுக்கப்புறம் வர காலங்கள் இருக்குமா இந்த மாதிரி? மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய ராசி பலன், அதுக்கப்புறம் மெயினாக ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நிறைய விஷயங்கள் ஐயா தொடர்ந்து தொகுத்து வாங்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு அகஸ்தியர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். ஸோ மே மாத தொடக்கத்தில் இருக்கும். இந்த வருகிற 15 நாள் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். ஸோ அரசியல் களம் ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு. அதனுடைய நிகழ்வுகள் என்ன மாதிரி இருக்க போகுது, இனி வரும் காலங்கள் எப்படி நடக்கும் அப்படின்ற நிறைய தகவலோட ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களும் கொரோனா கொரியர்ஸ்களும் இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார் நம்ம நிறைய தகவல் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. சார் அந்த வகையில் இப்போ அரசியல் களம் ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு சார். எப்படி இருக்க போகுது சார் இனி வரும் காலம்? இந்த 2 நாளில் ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வழியும் அதுக்கான செயலும் கிடைக்கும். அதுலேருந்து நல்லா ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இதோட செயல் இல்லைன்னா அடுத்த மாதம் வரைக்குமே ஒரு குழப்பம்தான். இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படும். ஒரு 6 மாத காலங்கள் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். அப்புறமா தான் ஸ்டடியாக அடுத்த மாதம் ஜூன் எண்டுக்குள்ளே குரு மாறி அதுக்கான வழிகள் வந்தாலும் 6 மாத காலங்கள் குழப்பத்தில் தான் இருக்கும். மழை இந்த 2 நாளில் ரொம்ப வெள்ளம், ரொம்ப மழை வரப்போகுது. எதிர்பார்க்க தமிழ்நாடு பார்டர் எல்லாத்துலேயுமே வரும். நாகப்பட்டினம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆந்திரா, இந்த கர்நாடகா, இதில் மழைகள் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. 16, 21 ஒன்று எதிர்பார்க்காத மழை முக்கிய போர் ஒரு முடிவுக்கு வரும், ஒரு செயல் வரும். அப்படி வரப்போ அந்த இஸ்ரேலில் ஒன்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இது மூலிமா வேறு நாடு முஸ்லீம் அதிபருக்கு ஒரு பிரச்சனை வரும். ஒரு நாட்டோட அதிபர் தற்கொலை பண்ணிப்பார், அந்த நிலைமை ஏற்படும். நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. ஒரு முக்கிய மந்திரி இல்லைன்னா முதல்வர் அவரோட பேச்சினால் அங்கே நாட்டில் பிரச்சனை வன்முறைகள் நிறைய மக்கள் வன்முறையாகக்கூடிய நிலைமையை பார்ப்பாங்களாம். பெரிய போர் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். மக்கள் மத்திய ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். சென்னை கடலோர பக்கத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. அது தகுந்த வெயிலோட தாக்கத்தையும் சுண்டுவாங்க. நம்ம 10 நாள் இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப சுட்டெரிக்கிறோம். வெள்ளி தங்குற இறங்குறா போல இந்த ஏறப்போகுது, படபடன்னு ஏறும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டடியாகவும் திரும்ப 16லேருந்து 21 வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த மாதத்துல ஷேர் மார்க்கெட் ஒன்றும் நல்லா ஆகிடும். ஒரு பிரிட்டிஷ் இல்லைன்னா ஒயிட் கண்ட்ரி, அதாவது யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம், அதில் ஒரு அதிபரோட பையன் பிரச்சனை ஆகிடுவான். அது அவர் தான் நம்ம பார்க்க போகிறோம். மழையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். 2 இடத்துல மரம் விழுந்துடும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு ஏதோ விழப்போகுது. ஒரு கம்பமும் சாஞ்சிடும். ஒரு கிரகத்தில் வெற்றி, ஒரு மிகப்பெரிய சோதனை வெற்றி அடையும். அமெரிக்கா வளாகத்தில் ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்குது. அதே நேரத்தில் திரும்ப அமெரிக்காவோட அதிபருக்கு ஆபத்து இருக்குது. அவரோட குழந்தை பேரனோ பேச்சு அதுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. இருந்தாலும் தப்பிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. கேதார்நாத் இல்லை பத்ரிநாத் ஒரு மலை அப்படியே தானாக சரியும் ஒரு இடத்துல ரொம்ப சரிவுகள் ஏற்படுவது. இது எல்லாமே வெளிநாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய 2 மலை ஜாயின் பண்ண இடத்துல அந்த மலையும் சரிஞ்சிடும். தென் மாவட்டம் முழுதுமே மழை இருக்குது. ஒரு பெண்ணோட அழுவு
இந்த இந்தியா ஃபுல்லாகவே கேட்கும். அது தமிழ்நாடாக இருக்கலாம். ஒரு முக்கியமான வழி வந்து இந்த இந்தியா ஃபுல்லாக கேட்க போகுது. நார்த்தில் ஒரு மாநிலத்தில் திரும்பி ஆர்ப்பாட்டம் ஏற்படும், ஒரு பிரச்சனை ஏற்படும். ஒரு முஸ்லீம் நாட்டில் பெரிய ஆர்ப்பாட்டம், அங்கே வண்டி எல்லாத்தையும் கொளுத்திடுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். சூப்பர் சார். நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. ஸோ அகத்தியரிடம் கேட்டு இப்போ மெயினாக வந்து இந்த சார் அதே மாதிரி வந்து நிறைய எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டு குதிரை பேரம்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? பெரிய அளவு இல்லை. பெரிய அளவு இல்லை. ஓகே சார். இப்போ தமிழகத்தில் இப்போ யார் முதல்வர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ விஜய் வரப்போகிறார் அப்படின்னு தெரியுது. சரி, பதவியில் அமர்ந்த பிறகு இப்போ நிறைய முதலமைச்சர்கள் நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 50 வருடங்கள் மேலே பார்த்துட்ருக்கோம். எல்லாமே அணை கட்டுதல், அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய கால்வாய்கள், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் வந்து அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் சார் இருந்தது. இதுக்கப்புறம் வர காலங்கள் இருக்குமா இந்த மாதிரி? கண்டிப்பாக பெரிய இன்னும் நிறைய வழி இருக்குது பாருங்கள். ஏன்னா தமிழகத்தில் மெயின் ஆணிவேரே வந்து விவசாயம் தான் சார். அந்த விவசாயத்துக்கு தண்ணி தேவை. இந்த தண்ணி பிரச்சனையிலிருந்து அணை கட்டுதல், இந்த மாதிரி முயற்சிகள் நடக்குமா இனி ஒரு காலங்கள்? கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார். சார் அதே மாதிரி நிறைய இடத்துல மழை, அதுக்கப்புறம் வெயில் வந்து சுட்டரிக்கும், இந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தமிழகத்தில் குறிப்பாக எந்த பகுதிகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்? சென்னையில் சில இடம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், இந்த பக்கம் தென் மாவட்டங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் சார். அதே மாதிரி இப்போ இந்த அரசியல்லே வந்து நிறைய இப்போ ஆட்சி வந்த பிறகு நிறைய மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வந்து ஒரு செழிப்பான எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக நடக்கும். பெரிய அளவில் வரும். ஏன்னா நீ இனி ஒரு காலம் ஒரு பெரிய ஒரு எம்ஜிஆர் போல் ஒரு காமராஜர் கட்சி அமையும். பிஸ்னஸ் எடுத்துன்னு வருவாங்க. நிறைய பிஸ்னஸ் வரும் சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்த மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட நிலவரம் வந்து தொடர்ந்து வந்து மேலும் கீழுமாக தான் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் சார் எந்த அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்குது? இப்போ மறுபடியும் $80 கிட்ட இருக்குது. இன்னும் $87-88 போயிடும், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 3 lakhs வரும். நல்ல ஏறப்போகுது பாருங்க. ஏறப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஜூனுக்கு அப்புறம் நெருங்கும்னு நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் டே பை டே மார்க்கெட் தான். சூப்பர் சார். நிறைய சார் இந்த நிஃப்டி இந்த மாதிரி சில மார்க்கெட், இப்போ ஷேர் மார்க்கெட்ஸில் எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட் அடி வாங்குது, எப்படி இருக்கும்? இந்த மாதம் கேர்ஃபுல்லாக இருங்க. 16லேருந்து 21 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இது சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரு சில பதிகள் முன்னாடி நம்ம வந்து இந்த காப்பர் வந்து நிறைய வாங்கினா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு கெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சார். நிறைய இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகும்போது சில்வருடைய உயர்வு அதிகமாக இருக்குமா சார்? மிக அளவில் வந்துடும். ஓகே சார். இது இந்த தைவான் அந்த புத்திஸ் அவங்க, அதுக்கப்புறம் இந்த சில வெளிநாட்டில் அதர் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இவங்க வந்து ரோபோக்கு வந்து தீட்சை கொடுத்துருக்காங்களா சார்? அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? அது ரோபோக்கு தீட்சை இல்லை, சும்மா இவங்க மனசு அதை வந்து ஒரு இது மாதிரி நினச்சிக்கிறாங்களா சார்? ஃப்யூச்சர் அதான் நினச்சிக்க வேண்டியதான். இதெல்லாம் நம்ம எப்பயும் சித்தர்க்க வழியில் முடிஞ்ச கதை தான். ஆனால் இப்போ வருது, பார்ப்போம். சூப்பர் சார். அது வந்து அதுக்கான ஒரு உதாரணமாக. ஸோ அவங்களுடைய மன திருப்திக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்புகள் இருக்காங்க. தேவையில்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்து டெடி பேர்டு இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் சார். அது மாதிரி ரோபோ வாங்கி வச்சுப்பாங்களா? ஒரு 3 வருஷத்தில் ரோபோ தான் இயங்கும். சூப்பர் சார். சிறப்பு சார். சார் அதே மாதிரி இந்த சின்ன சின்ன வியாபாரிகள், சிறு குறு தொழில்கள் வந்து இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் சார்? கேஷ் பிரச்சனை தீர்னதே வழி கிடைக்கும். ஓகே சார். சார் இப்போ வார் வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அமெரிக்காவும் இப்போ ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கார் தொடர்ந்து ட்ரம்ப். இதனால் வந்து வர்த்தகம் வந்து பெரிய பாதிப்படையுது சார். ஆயிலோடைய நிலைமை எப்படி இருக்கும்? பெரிய அளவில் ஏறி விழுந்துடும் சார். அதுக்கப்புறம் வந்து இப்போ இவங்க இஸ்ரேல் ஈரான் இந்த வார் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எப்போ தான் முடிவு வரும் சார்?
இன்னும் இந்த 15ஆம் தேதி இல்லைன்னா 25ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளே முடிவு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அத்தியாவசிய பொருட்கள் ஏறதுக்கு அது திரும்ப ஏறும், அந்த நிலைமை இருக்குது. ஆனால் முடிவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்தாலும் இஸ்ரேல் குழப்பம் பண்ணாமல் இருந்தால் நல்லா. ஏன்னா கடந்த பதிவுகளில் நம்ம வந்து வறட்சியும் நோக்கி போக போகிறோம், அப்புறம் நிறைய பஞ்சம் வர எக்கனாமிக் அடி வாங்கும், பஞ்சம் வரும்னு சொன்னீங்க சார். அது எவ்வளோ காலங்கள் இருக்குது? செப்டம்பர் வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குது சார். ஆயிலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கும்? இந்த மாதம் கடைசி வரைக்கும் சம்பாரிச்சிட்டே இருக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சார். விவசாயிகள் இப்போ வர காலம் வெயில் காலம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அங்கங்கே மழை பெஞ்சு செழிப்பி விட்டுடும். இந்த தடவை நல்லா இருக்கு. என்ன மாதிரி பயிர் பண்ண பணம்? காய்கறிகள் நிறைய பண்ணும் அந்த மாதிரி சார். அதே மாதிரி வட மாவட்டங்களில் அந்த ஏரியாவில் வந்து நிறைய இடங்கள் மலை சரிவுகள் இந்த மாதிரி பெரும் மழை வெள்ளம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ காலங்களில் நடக்கும்? இந்த மாதம் அடுத்த மாதத்துலேயே பிரச்சனை இருக்குது. இந்த மாதத்துல அந்த மாதத்துலையும் பிரச்சனை இருக்குது சார். அதே மாதிரி இப்போ பீகார், அதுக்கப்புறம் வந்து கேரளா, இந்த மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து அங்கேயே ஒரு இழுபறி போயிட்டுருக்கு, இங்கே ஒரு இழுபறி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து நிறைய கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். அது எப்போ அடங்கும்? அது எப்படி நடக்கும்? 10 நாளில் அடக்கிடுவாங்க. 10 நாளில் மாறிடும். கடைசி கேள்வி சார். இப்போது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழகத்துக்கு சாதகமான காலகட்டம்? கொஞ்சம் பொறுங்க, நல்லது நடக்கும். சிறப்பு சார். நம்மளுடைய நிறைய எபிசோட்ஸ்கள் வந்து தொடர்ந்து நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய அந்த மீண்டும் அந்த சப்த ரிஷிகள் எபிசோட் திருப்பி போட்டிருக்கோம். கண்டிப்பாக செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அது நிறைய வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் கேட்குறாங்க. ஸோ நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம் சார். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் சார். வணக்கம். வணக்கம். மற்ற நேயர்களும் கொரோனா கொரிய ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்லுவார். வணக்கம்.